நீ அந்த மெக்கானிக் ராஜாவை ஃபாலோ பண்ணு. பிரபு அவன் கையில கிடைச்சா எனக்கு. டோன்ட் வரி, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். கமான். இன்னைக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. இல்லன்னா அரைகுறைய எரிஞ்ச பணத்தை வண்டியில ஏத்த வேண்டி இருந்திருக்கும். வாய மூடு. இதுக்கெல்லாம் பல்லுதான் காரணம். அவன் எரிதான்னு சொன்னாலும் கேட்காம அந்த மெக்கானிக் ராஜாவை நீ தானே மம்பு கிட்ட. டேய் சங்கரா, உன் முகத்தை பார்த்து நான் ஒதுங்கி இருந்துட்டேன். அதை பார்க்கலன்னா மெக்கானிக் ராஜாவை எகிரி எகிரி வச்சிருப்பேன். அதுக்குள்ள சங்கரை எரிஞ்சு பொடிஞ்சு சாம்பலா இருப்பான். அதோட நம்ம பையன் எங்கடா? ஐயா என்னடாச்சு? நேரம் சரியில்லடா. சர்க்கஸ் மேல எகிரிட்டானே. இப்போ எங்க போறது? நான் முதல்லயே நினைச்சேன் அவன் தப்பிச்சு போயிடுவான்னு. வேனு கேட்டு போச்சுடா. அப்பா என்னாச்சுடா? இது ஒரு டொக்கு வேனு. இத கூவாத்துல தள்ளணும். சிக்னல் போட்டாச்சு. பரதேசி முண்டா, உனக்கு கொஞ்சம் புத்தி இல்லையா? இந்தயா உனக்குதான் புத்தி இல்ல. நீ ஒதுங்கி போ. அது சரி, நடு ரோட்ல வண்டி நின்னுட்டா தள்ளி விடத விட்டுட்டு இப்படியே பேசுறது. ஏதாவது செஞ்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த வேன் சர்க்கஸ்க்கு தான் போயிருக்கணும். போடா. ஏன்டா அடிச்சே? பிரேக் பிடிக்கல. ஏய், குழந்தை உள்ள போயிட்டான். பத்திரமா அங்கிருந்து குழந்தையை கொண்டாடணும். Gorilla dear, உனக்கு பியூட்டிஃபுல் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வரேன்.
சங்கரா சங்கரா பிரதர் வந்துடுறா चलो பையன் 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 யா कोई பையன் नहीं है பையனா உன் பையன்லடா குய்யா சின்ன பிள்ளை டேய், நீ தள்ளி நில்றா बोलने से समझते नहीं है சங்கரா சங்கரா எந்திரி जाओ बे ஐயோ பாருங்கடா நான் ஏதாவது வேடிக்கை காட்டலன்னா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அனைவருக்கும் எங்கள் வணக்கம் மறுபடியும் எழுந்துடுற உங்களுக்கு மூளை இருக்கா சர்க்கஸ் சாகசத்துல இதெல்லாம் சகஜம் வெற்றி கறிகுறி வீர தொழும்புதான் பிரதர் ये बच्चा आपका है? हाय हाय बहुत सुंदर है। बच्चा को सर्कस में देखा ना बाबू? நேத்துதான் லாஸ்ட் பஸ்ல வந்தா சர்க்கஸ் வித்த கத்துக்கலான்னு बहुत अच्छा, मैं सिखाऊंगी। आजा मुन्ना। பறக்கும் பாவையா என்ன இத கையில தந்துட்டா ஐயோ பல்லாண்டு குழந்தை அவகிட்ட ஏன் தந்த நாயக்கு தந்த நேரா வந்து அவளே வாங்கிட்டு போயிட்டா என்ன இது வலிச்சு இருக்குது பைத்தியகார சங்கரா மூளைகட்ட சேகரா தவளை நினைச்சிட்டீங்களா தொட நடுங்கீங்களா ஐயோ ஐயோ வேலையில இவன் மாட்டான். ஐயோ டே ஜானி, நான் நினைச்சது சரிதான்டா. அந்த ராஸ்கல் சிங்க தான் இருக்காங்க.
குழந்தை இங்க தான் எங்கேயாவது இருக்கணும். வா போய் மேனேஜர் கிட்ட பேசலாம். அமராவதி, என்னங்க? அந்த சுட்டி பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல? அது சரிங்க. அந்த ஜோக்கரை பார்த்தா அசல் என் மாறன் நாட்டம் இல்ல. ஆமாங்க, அது என் மாறனே தான். உனக்கு எப்பவும் அந்த பல்லாண்டு பயலோட நினைப்பு தான். சர்க்கஸ்ல எந்த மிருகத்தை பார்த்தாலும் உன் பாய் ஃப்ரெண்டு நினைச்சா எப்படி? இல்லைங்க, அந்த முகத்தையும் பல்லோட கவர்ச்சியும் பார்த்தா என் மாற மாதிரி தாங்க தோணுது. அவன் பல்லு கவர்ச்சியா தெரியுதா உனக்கு? மாறா! அமரா! மாறா! அமரா! அவனை நீயும் மாற அமரா லொல்லு பண்ணா சர்க்கஸ்காரங்க நம்மள துண்டு துண்டா வெட்டி புலிக்கு சிங்கத்துக்கு இரையா ஆக்கிடுவாங்க. நாமளே ஃப்ரீ பாஸ்ல வந்திருக்கோம். அவன் பல்ல பார்த்தது போறோம் போ. அமரா! அமரா! மாறா! அமரா! போடி சர்க்கஸ் முடிஞ்சிருச்சு. அமரா! அமரா! நீயா? நான் தான் பாஸ். இந்த மைக். டியர் ஆடியன்ஸ், இப்போ யானைகளோட கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போறீங்க. பேட்டிங் டெண்டுல்கர். டெண்டுல்கர். Look there. That one ball. Thank you. இது பையா, உங்க அம்மா வர சொல்லுவோமா? டானி பாஸ், குழந்தையோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இவன் அம்மாவையும் அப்பாவையும் இங்க வர சொல்லு. ஓகே பாஸ். போ. நெக்ஸ்ட் ஐட்டம். எப்படிடா இருந்துச்சு டெண்டுல்கர் பேட்டிங்? ஆல் சிக்ஸஸ். பேட்டிங் செஞ்சு கலைச்ச கையோட பத்திரமா எங்க பையனை கொடுத்துடு பிரதர். உங்க பையனா? ரெண்டும் நறுக்கிடுவேன். உங்க கிட்னாப்பிங் ஸ்டோரி எனக்கு நல்லா தெரியும். கண்ணா, இவங்களுக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கலாம்? அந்த விளையாட்டா? மை டியர் ஆடியன்ஸ், இப்போ இவங்க 3 பேரும் அந்தரத்துல அலெக் டான்ஸ் ஆடுவாங்க. 3 பேருமா? மேலையா? நோ. காசிராம், ஜீசோ. இல்லங்கடா,
அதுக்குள்ள எங்கடா நழுவுறீங்க? டங்குவர் பிஞ்சிருச்சு, ஆளை விடு. அப்பா பெரிய குய்யா, இன்னொரு ஐட்டம் பாக்கி இருக்கு. இன்னொரு ஐட்டமா? நீ எவ்வளவு பயமுறுத்தினாலும் சரி, மிரட்டினாலும் சரி, இனிமே எங்களால முடியாது முடியாது முடியாது. ஐயோ! குய்யா, ஐயோ! இவனை மனுஷன் நினைச்ச மிருகம் நினைச்ச? மிருகம் நினைச்சேன். பெரிய பையா, இப்ப என்ன செய்ய வைக்கலாம்? அந்த விளையாட்டா உன் செலக்ஷனே செலக்ஷன். ஓகே. பேட்டா பிரதர் மொத்த நட்டு கைடு போச்சு. விட்டா போது வட்டார பெட்டியில வடை விட்டு பழச்சுக்குவோம் சார். காசிராம், ஆவே. நீ ஜாவே. அரே चल बे. நல்லா சுத்துங்க. காசிராம், जी साहब. போலீஸ் வர வரைக்கும் எங்களை ஜாகிரதையா கவனிச்சுக்க. अच्छा साहब. அம்மா அப்பா வந்திருப்பாங்க, போலாமா கண்ணா? அம்மாடி, பிரபு கிடைச்சிட்டான். ஊரெல்லாம் ஜாலியா சுத்திட்டு இங்க வந்து சேர்ந்துட்டான். என் பட்டு, என் ராஜா. அம்மாவும் டேடி உனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? தேவையில்லை. அவங்களை இங்க வர சொல்லி ஜானி கிட்ட தகவல் அனுப்பியிருக்கேன். அது வரைக்கும் இவன் என்கிட்டயே இருக்கட்டும். நான் கொடுத்த அந்த பஜ்ரங்க பலி தாயத்து இன்னும் உன் கழுத்துல தான் இருக்கா? அந்த ஆஞ்சநேயர் தான் இது வரைக்கும் உன்னை காப்பாத்தினாரு. எனக்கு தெரியும், அவர் தான் உனக்கு பெரிய பாடி கார்டு. என்ன வேணும் மிஸ்டர்? பையன் எப்படி கொடு. ஓஹோ, நீங்களும் இந்த குழந்தைக்காக தான் வந்திருக்கீங்களா? பிளே பாய், இவனுங்களை ரெண்டா நறுக்கிடலாமா? முதல்ல எவனை நறுக்கலாம்னு சொல்லு. இவனையா? பையன் மேலேயே கை வைக்கிறியா? அடடட, ஓ சித்தப்பா தாமா, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். இந்தாங்க. छोड़ो, மாட்டிட்டான்டா. குழந்தை அவன் தூக்கிட்டு போறான். குழந்தை இந்த சிவா கொன்னால கொன்னுடுவான். வாங்க. ஹலோ பிரதர், நான் இங்க இருக்கேன். ஆஹா, நீ ஒருத்தன் பாக்கி இருக்கல்ல? பச்சை குழந்தை உனக்கு தேவையா? குழந்தை உள்ள இருக்கா சார்? ஐயோ பசங்களா, பிள்ளைய கிட்னாப் பண்றீங்களாடா? சொல்லுடா, குழந்தைய கிட்னாப் பண்ண சொன்னது யாரு? சிவராஜ். எனக்கு என் பிரபு எங்க?
என் குழந்தை எங்க? அது நான் சிவராஜ் கிட்ட தான் கொடுத்தேன். அவன் உள்ளதான் இருப்பான். என் கூட வாங்க. பிரபு! என்னங்க பிரபு? ஏய் சிவராஜ், கீழே இறங்கி வர போறியா இல்ல மேல வரட்டா? வராதீங்க. என்ன பிடிக்கலான்னு முயற்சி செஞ்சீங்க, அது பிரபுவோட உயிருக்கே ஆபத்தாயிடும். ஜாக்கிரதை. ஏய், உனக்கு என் மேல ஆத்திரமா இருந்தா என்ன பண்ணி தீர்த்துக்க. வேணும்னா என் உயிரை எடுத்துக்க. அந்த பச்சை குழந்தை உனக்கு என்னோட துரோகம் செஞ்சா? இவன் பிறந்ததுதான் எனக்கு செஞ்ச பெரிய துரோகம். சிவராஜ், என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ். அவனை ஒண்ணும் பண்ணிடாத. யாராவது மேல வந்தீங்க, குழந்தைய கொன்னுடுவேன். சிவா, நான் உன்னை கையெடுத்து கூப்பிடுறேன். என் பிரபு ஒண்ணு செஞ்சிடாத. டேய், நீ இப்படி துரோகம் செய்யறதுக்கு காரணம் பணம் தானே? உனக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கடா. வேணும்னா எங்க ஆட்டு மொத்தத்தையும் எடுத்துக்க. உங்களுக்கு பிரபு முக்கியமா இல்ல பணம் முக்கியமாங்கறத டிசைட் பண்ண வேண்டியது நீங்க இல்ல, நான் தான். சிவராஜ், பிரபு ஒண்ணும் பண்ணிடாத. எங்க குழந்தை ஒண்ணும் பண்ணிடாத. உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். வராத. என் நண்பனும் சொந்தமும் பந்தமும் நீ யாரோ எனக்கு தெரியாத. நான் ஆதரிச்சு ஆளாக்குன என்னோட தம்பி எனக்கும் என் பிள்ளைக்கும் துரோகம் செஞ்சிட்டான். ஆனா எந்த சொந்தமும் இல்லைன்னாலும் நீ என் பிள்ளைய காப்பாத்திட்ட. இதுல நான் என்ன சார் செஞ்சேன்? என்னையும் பிரபுவையும் காப்பாத்துனது அந்த வாயிலா ஜீவன் தான். உண்மைதான். பிரபு என்கிட்ட ஒப்படைக்கிறவங்களுக்கு 15 லட்சம் தரேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். அந்த வாக்குப்படி அந்த பணத்தை உனக்கே தரேன். மேனேஜர். ஐயோ வேண்டாம் சார், உங்க பிரபு உங்ககிட்ட சேர்த்துட்டேன், அது போதும் எனக்கு. எங்க கிட்ட தப்பிக்க முடியுமாடா கழிசாட? ஐயோ 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 ஐயோ. என்னது இவனை கூண்டுல அடிச்சு கொண்டு வரீங்க? இது ஸ்பெஷல் டே வாங்கு. அம்மா, உங்க மகனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சதுக்கு முதல்ல எங்களை மன்னிச்சிடுங்க. இத்தனை நாள் சில்லறை திருட்டுகளை செஞ்சுக்கிட்டு சில்லறையா நாங்க சுத்திட்டு இருந்தோம். பணத்தாசை காமிச்சு உங்க மகனை கிட்னாப் பண்ண வச்சது இந்த குரங்கு தான். மனசு போற போக்குல காட்டுல இருக்க வேண்டிய விலங்குகள் கூண்டுக்குள்ள இருக்கு. கூண்டுக்குள்ள இருக்க வேண்டிய இந்த விலங்கு வெளியே சுத்தினதால கூண்டுல போட்டுட்டோம். திருட்டு பசங்களா இருந்தாலும் ஒரு உண்மையை சொன்னீங்க சார். இப்போ நீங்க தரேன்னு சொன்ன பணத்தை சர்க்கஸ்காரங்கிட்ட தந்து பிரபுவை காப்பாத்தின குரிலாவையும் மத்த மிருகங்களையும் காட்டுக்குள்ள விட்டுற சொல்லுங்க. வெரி குட் சஜஷன். மேனேஜர் சார். சர்க்கஸ் ஓனர் கிட்ட இந்த விஷயத்தை பேசுங்க. சரிங்க சார். சார், நீங்க பர்மிஷன் கொடுத்தா இப்பவே ஜெயிலுக்கு போயிடுறோம். சார் எங்களை அடிக்கடி பல்ட்டி அடிக்க வச்ச இந்த குழந்தைக்கு ஒரே ஒரு முத்தா கொடுத்துட்டு போய். மாப்பிள, உன்னை புரிஞ்சுக்காம கிட்னாப் பண்ணிட்டு உங்ககிட்ட உதவி வாங்கிட்டோம். இந்த மாமன்களை மறந்துடாதப்பா.
மாப்பிள நாங்க பொண்ணு கொடுத்த மாமனுங்க இல்ல ஆண்டவன் கொடுத்த மாமனுங்க மறந்துடாத. இந்தா ஏன் மாமூல் எனக்கு தந்துட்டா ஹாப்பியா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். தரமாட்டியா? இப்ப எனக்கு திருப்தியா இருக்குடா. இந்தாம்மா. மோ நடங்க நடங்க. பிரபு கண்ணா, என்ன மட்டும் மறந்துடாத என்ன? அட என்னப்பா அது? பஜரங்க பலி. டேய், நான் தந்த தாயத்தை என்கிட்டயே தெரியா? வேண்டாம், இது நீயே வச்சுக்க. ஒரே கையில சஞ்சீவி மலைய தூக்குன ஆஞ்சநேய சுவாமி உனக்கு எப்பவும் துணையா இருப்பாரு. உனக்கு எந்த குறையும் வராது. ஓகே? ராஜா அப்பப்போ வந்துருப்பா. அப்பப்ப என்ன சார், டெய்லி வர வேண்டியதுதான். பிரபு ஒரு நாளைக்கு ஒரு தடவை அதை பார்க்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. வரேன்.